ஹே காய்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மினி விலாக் தாங்க. என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வண்டி வாங்கி. பட் இன்னும் நம்ம ஷோரூமில் கொடுத்தா அதே ஹெல்மெட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம காவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாசாக ஒரு கிளாஸியாக ஒரு ஹெல்மெட் வாங்கலான் இருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்த ரோடை பாருங்கள், ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். நம்ம எங்கே போகிறோன்னா A1 பைக்ஸுக்கு தான் போகிறோம். திருநெல்வேலியே ரொம்ப ஃபேமஸான கடை. அங்கே தான் போய் நம்ம இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதனால் நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கோம். இப்போ தான் திருநெல்வேலிக்கு கிளம்பியிருக்கோம். போயிட்டு அங்கே ஷாப்பில் வாங்கிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காய்ஸ், நம்ம கிட்டத்தட்ட திருநெல்வேலியை நெருங்கிட்டோம். ஹைவேல தான் நின்றுட்டுருக்கோம். சின்ன காரியமாக இறங்கணும். இப்போ திரும்ப ரிட்டன் கிளம்ப போகிறோம். பரவாயில்ல, நாங்கள் உடனே வந்துட்டோம். ஸ்பீடாலாம் வரல, ஸ்லோவாக தான் வந்தோம். இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு ஆவியா லுக்கை பாருங்கள், ஹைவேல சும்மா ஜம்முன்னு இருக்கேன். சரி, ஓகேங்க, நான் ஷோரூம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், ஒரு வழியாக திருநெல்வேலிக்கு வந்தாச்சு. ஷாப்பையும் கண்டுபிடிச்சி வந்தாச்சு. அவங்க பாருங்கள், A1 பைக்கர்ஸ் மேலே போட்டிருக்கா. கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் போராடி வந்திருக்கோம். ப்ரோ இன்னும் கடையை திறக்காமல் வச்சுருக்காங்க. நாங்கள் பார்த்தோன்னே லைட்டாக அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நேற்று இன்ஸ்டாவில் மெசேஜ் போட்டாங்க, அவர் கடை ஓப்பன் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு வந்து பார்த்தா கடை பூட்டி கிடக்குது. சவத்தை என்ன செய்யணும், டக்குன்னு கால் பண்ணி கேட்டதுக்கு இந்த 5 நிமிஷம்லாம் வந்துடுறேன் ப்ரோன்னு சொன்னாங்க. அப்போ தான் உயிரே வருது. இப்போ 2 லிட்டர் பெட்ரோல்லாம் கொடுத்து வந்திருக்கேன். அவ்வளோ தூரம் சவத்தை என்ன பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சுற்றி வந்துட்டு சிரிக்காத நாயை. நம்ம காவியாவை பாருங்கள், சும்மா செம்மன் இருக்காளா. எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்கிறதே வேலையாக போச்சு. நான் ஏன் ஆன்லைனாக விட்டுட்டு ஆஃப்லைனில் ஆர்டர் ஹெல்மெட் வாங்க வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே இருக்குது, இதோட கம்மியான ப்ரைஸ்லாம் கிடைக்கும். பட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் ஆர்டர் போட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த நேரில் போய் எல்லா ஹெல்மெட்டையும் பார்த்து நமக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு பார்த்து வாங்குற மாதிரி ஃபீலிங் கொடுக்காதுங்க ஆன்லைனில். ஸோ ஆஃப்லைனில் போய் விசிட் பண்ணி வாங்குறது தான் நமக்கு எப்போவுமே நல்லதும் கூட. நம்ம ஹெட் சைஸ் வேறு நமக்கு ஒழுங்காக தெரியாது. நம்ம அதில் சும்மா ஏதாவது நம்பரை போட்டு ஆர்டர் பண்ணிட்டோன்னா அது பெருசாகிடுச்சு, அப்படி இப்படின்னா டபுள் வேலைப்பாடாக இருக்கும். அதுக்குன்னா இங்கேனா நம்ம போட்டு பார்த்து நமக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். டிஸ்கவுண்ட்டுமே பண்ணுவாங்க. அப்படி தான் நினச்சிருக்கேன். வரட்டும் ப்ரோ, வரட்டும். கண்டிப்பாக கேட்டு நமக்கு பிடிச்ச ஹெல்மெட்டை வாங்கி எவ்வளோ ஆஃபர் போடுறாங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் பாய்ஸ். காய்ஸ், நம்ம ஷாப்புக்குள்ளே தான் இப்போ இருக்கோம். ஃபுல்லாக பார்த்தாச்சு. அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, ப்ரைஸு, அந்த டீட்டெயில்ஸு, என்னென்ன ப்ராண்ட் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்மெட்ஸ் இருக்குது, எல்லா ப்ராண்டும் இருக்குது. வீக்கால் ஸ்டார்ட் ஆகி AGV முதற்கொண்டு உங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பைக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது, கம்மி ரேட்டில் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையை A1 பைக்கர்ஸ் திருநெல்வேலியில் இருக்குது. நான் பார்த்துட்டு நான் ஒரு ஹெல்மெட்டும் என் மண்டையில் போட்டு பார்த்து செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் KYT ஹெல்மெட்ஸு, புதுசாக வந்த மாடல்லாம் இருக்குது. ஹேக்ஸார்லாம் அங்கே இருக்குது. நருட்டோ கொலாபரேஷன்லாம் இருக்குது பாருங்கள் அந்த மேலே. ஸோ பைக்கு மாடிஃபிகேஷனும் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம ஹெல்மெட் என்ன வாங்கியிருக்கோம், அது ப்ரைஸ் என்னென்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன். மறக்காமல் வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காய்ஸ், ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஹெல்மெட் வாங்கிட்டு லாங்கிலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம வீட்டுக்கு ட்ரைவ் பண்ணி வந்தாச்சு. என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கேன்னு இப்போ காட்டுறேன் வாங்க. டடா, இதுதான் நம்மளோட ஹெல்மெட்டு. இருங்க, எல்லாம் அது வெளியே உள்ள ஸ்டிக்கர்லாம் கிழிச்சிட்டேன். .ISI சர்டிஃபிகேட் இருக்குது. பிராண்டு வந்து ஸ்டீல் பேடுங்க. ஸ்டீல் பேடில் ஃபைட்டர்னு ஒரு இதில் வரும். இந்த டிசைன்லாம் நிறைய கலர் இருந்துச்சு. நான் என் பைக்குக்கு மேட்சிங்காக இருக்கணும்னு ரெட் கலரே வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பாய்லர்லாம் இருக்குது நமக்கு. நான் இப்போ பிளாக் வைசர் போட்டிருக்கேன், சரிங்களா. அது கூட நமக்கு கிளியர் வைசரும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. இதுதான் போட்டு இருந்துச்சு, நான் அதை மாற்றிட்டேன். இது நமக்கு கிளியர் வைசர். அப்புறமா இது நமக்கு அந்த இது பேக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஸ்டீல் பேட்ஸோட பேக்கு. இதில் என்ன இருக்குன்னா பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள். பேடிங்லாம் நல்லா சாஃப்டாகவே நல்லா ஹார்டாக டைட்டாக இருக்குது. செம டைட்டாக இருந்துச்சு. போட போட தான் கொஞ்சம் ஃபிட் ஆகும் நம்ம மண்டைக்கு ஏற்ற மாதிரி. லாக் வந்து குயிக் ரிலீக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக கலத்தி மாட்டிக்கலாம். ஸ்பாய்லர்லாம் கொடுத்து அழகாக இருக்குது. இந்த ஹெல்மெட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ரெட் கலர் ஹார்ட்டை காமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக 3000 ருபீஸ், சரிங்களா. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இது என்ன பட்டன் தெரியுதா, நமக்கு சன்வைசரும் இருக்குது தெரியுங்களா, பிளாக் கலரில் அதுவும் இருக்குது. பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.